தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நீ என்னை மகிமை செய்ய செய்ய உன்னை நான் மென்மேலும் ஆசீர்வதிப்பேன். திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் பிரியமானவர்களே, அற்புத குழந்தை இயேசுவின் 14ஆம் ஆண்டு திருவிழாவின் இன்றைய நவநாள் திருப்பலியில் பங்கேற்க வருகை வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவின் ஆலய ஆண்டு திருவிழாவினை முன்னிட்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் எம் பாசமிகு பங்குத்தந்தை அருள்பணி டேவிட் தர்மராஜ் அவர்களை இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி வணங்கி வரவேற்கின்றோம். இன்றைய நவநாள் திருப்பலி சிறப்பிக்க தங்களின் உடனிருப்பை நல்கியுள்ள நம் மாதா மைய சுவன்சாட் அருள் தந்தையர்களை மன மகிழ்வுடன் உள நிறைவுடனும் வரவேற்கின்றோம். மற்றும் அருள் தந்தையர்களையும் அருள் கன்னியர்களையும் பாசமுடன் வரவேற்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவின் அருள் வரங்களையும் பெற்றுச் செல்ல வந்திருக்கும் நம் பாசமிகு உறவுகளை பாங்குடன் வரவேற்கின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் தாவீதும் சவுலும் ஒப்புரவாகும் நிகழ்வு எடுத்து கூறப்படுகின்றது. ஆண்டவரின் திருப்பொழிவை சவுலில் கண்டதால் தாவீது பெருந்தன்மையுடன் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். நான் நீ என்று பிரித்து பார்த்தால் நாம் வேறுபடுகிறோம். நம் அனைவரையும் இணைக்கின்ற கடவுள் நம்மை வைத்து பார்த்தால் அனைவரும் ஒன்றுபடுகிறோம். அவரோடு இணைந்திருந்தாலே நம் வாழ்வின் அடிப்படையாக அமைத்தல் வேண்டும் என்று நமக்கு எடுத்து கூறுகிறது. இன்றைய நற்செய்தியில் தனியாய் எவரும் சாதிப்பதில்லை என்பதை அறிந்தவராக இருக்கிற இயேசு தம் பணிக்கென 12 திருத்தூதர்களை தெரிந்து கொள்ளும் நிகழ்வு எடுத்து கூறுகிறது. அவரோடு இருத்தல் என்பது நம்மை மறுத்து அவரை பற்றி கொள்ள என்ற சிந்தனை தெளிவோடு இக்கல்வாரி பலியில் இணைவோம். இந்த திருப்பலியில் தகுதியுடன் பங்கு பெற நமக்கு தடையாயிருக்கிற நமது குற்றங்கள், குறைகள், பாவங்கள் நினைத்து பார்த்து அதற்காக மனம் வருந்தி நம் ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த தவறுகள், குற்றங்கள், பாவங்கள் அனைத்தையும் போக்கி நம்மை நிறை வாழ்விற்கும் நிறை மகிழ்ச்சிக்கும் அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. இறைவா, விண்ணிலும் மண்ணிலும் உள்ள அனைத்தையும் ஆண்டு நடத்துகின்றவர் நீரே. உமது மக்களின் வேண்டுதல்களை நீதாமே இரக்கத்துடன் கேட்டு எங்கள் வாழ்நாளில் உமது அமைதியை அளித்து எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவர் மேல் நான் கை வைக்க கூடாது. சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 24, இறை திருவசனங்கள் 2-20 வரை. அந்நாட்களில் சவுல் இஸ்ரேல் முழுவதிலும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 3000 பேருடன் தாவீதையும் அவர் தம் ஆட்களையும் தேடி வரையாடுகளின் பாறைகளுக்கு எதிர்ப்புறம் சென்றார். அவர் சென்றபோது வழியோரத்தில் ஆட்டுப்பட்டிகளை கண்டார். அதன் அருகில் ஒரு குகை இருந்தது. இயற்கை கடன் கழிப்பதற்கு சவுல் அதனுள் சென்றார். அப்பொழுது தாவீதும் அவர் தம் ஆட்களும் அக்குகையின் உட்பகுதியில் இருந்தனர். தாவீதின் ஆட்கள் அவரிடம், இதோ உன் எதிரியை உன்னிடம் ஒப்புவிப்பேன், உன் விருப்பத்திற்கு ஏற்ப அவனுக்கு செய் என்று ஆண்டவர் சொன்ன நாள் இதுவே என்றனர். உடனே தாவீது தவழ்ந்து சென்று சவுலின் மேலங்கியின் தொங்கலை அவருக்கு தெரியாமல் அறுத்தார். தாவீது சவுலின் தொங்கலை அறுத்த பின் அதற்காக மனம் வருந்தினார். அவர் தம் ஆட்களை பார்த்து, ஆண்டவர் திருப்பொழிவு செய்த என் தலைவருக்கு எத்தீங்கும் செய்யாதவாறு ஆண்டவர் என்னை காப்பாராக. அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவரானதால் நான் அவர் மேல் கை வைக்கக்கூடாது என்றார். ஆதலின் தம் ஆட்கள் சவுலை தாக்காதவாறு தாவீது இவ்வார்த்தைகளால் அவர்களை தடை செய்தார். பின்பு சவுல் எழுந்து குகையை விட்டு தம் வழியே சென்றார். அதன்பின் தாவீதும் எழுந்து குகையிலிருந்து வெளியேறி சவுலை பின்தொடர்ந்து, அரசே, என் தலைவரே என்று அழைத்தார். சவுல் பின்புறம் திரும்பிய போது தாவீது தரையில் முகம் குப்புற வீழ்ந்து வணங்கினார். பின்பு தாவீது சவுலை நோக்கி, தாவீது உமக்கு தீங்கு செய்ய தேடுகிறான் என்று சொல்லும் மனிதனின் வார்த்தைகளை நீர் கேட்கலாமா? இதோ குகையில் ஆண்டவர் உம்மை என்னிடம் ஒப்புவித்தார் என்பதை இன்று உம் கண்களே கண்டன. உம்மை கொல்ல வேண்டுமென சிலர் என்னை வற்புறுத்தினார்கள். ஆனால் அவர் ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பெற்றவர், என் தலைவருக்கு எதிராக நான் கை ஓங்கக்கூடாது என்று சொல்லி நான் தான் உம்மை காப்பாற்றினேன். என் தந்தையே, பாரும், என் கையில் இருக்கும் உம் மேலங்கியின் தொங்கலை பாரும். உம்மை கொல்லாமல் உம் மேலங்கியின் தொங்கலை மட்டும் அறுத்து எடுத்துள்ள என் செயலை பார்த்தாலே என்னிடம் யாதொரு குற்றமோ துரோகமோ இல்லை என்பதை நீர் அறிவீர். நீர் என் உயிரை பறிக்க தேடினாலும் உமக்கு எதிராக நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கும் எனக்கும் ஆண்டவர் நடுவராய் இருப்பாராக.
என் பொருட்டு ஆண்டவரே உமக்கு நீதி வழங்கட்டும். ஆனால் உமக்கெதிராக என் கை எழாது. முன்னோரின் வாய்மொழிக்கேற்ப தீயோரிடமிருந்தே தீமை பிறக்கும். ஆதலால் உம்மேல் நான் கை வைக்க மாட்டேன். இஸ்ரேலின் அரசர் யாரை தேடி புறப்பட்டார்? யாரை பின்தொடர்கிறீர்? ஒரு செத்த நாயை அன்றோ, ஒரு தெள்ளுப்பூச்சியை அன்றோ? ஆண்டவர் நடுவராயிருந்து உமக்கும் எனக்கும் நீதி வழங்குவாராக. அவரே எனக்காக வழக்காடி உம் கையினின்று என்னை விடுவிப்பாராக என்றார். தாவீது இவ்வாறு சவுலிடம் பேசி முடித்தபின், சவுல், என் மகன் தாவீதே, இது உன் குரல்தானா என்று சொல்லி உரத்த குரலில் அழுதார். அவர் தாவீதிடம், நீ என்னிலும் நீதிமான். நீ எனக்கு நன்மை செய்தாய், ஆனால் நானோ உனக்கு தீங்கு செய்தேன். ஆண்டவர் என்னை உன்னிடம் ஒப்புவித்திருந்தும் நீ என்னை கொல்லவில்லை. இதனால் நீ எனக்கு நன்மையே செய்து வந்திருப்பதை இன்று நீ வெளிப்படுத்தி இருக்கிறாய். ஏனெனில் ஒருவன் தன் எதிரியை கண்டபின் அவன் நலமுடன் செல்ல அனுமதிப்பானா? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்கு ஈடாக ஆண்டவரும் உனக்கு நன்மை செய்வாராக. இதோ நீ திண்ணமாய் அரசனாவாய் என்றும் இஸ்ரேலின் அரசை நீ உறுதிப்படுத்துவாய் என்றும் இப்பொழுது நான் அறிகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஒரு நாளும் மறவா
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயேசு மலை மேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர் ஏற்படுத்திய 12 முறையே பேதுரு என்று அவர் பெயரிட்ட சீமோன், செபதேயுவின் மகன் யாக்கோபு, யாக்கோபின் சகோதரரான யோவான், இவ்விருவருக்கும் இடியை போன்றோர் என பொருள்படும் பவனேர்கேசு என்று அவர் பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலேமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, ததேயு, தீவிரவாதியாய் இருந்த சீமோன், இயேசுவை காட்டிக் கொடுத்த யூதாசு இஸ்காரியோத் என்போர் ஆவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கத்துறது பக்கத்து வீட்டு குருவியா இல்லை மைக்கில் செட் பண்ணி வைக்கிறதான்னு தெரியல. இயற்கை சூழலோடு இணைந்து குழந்தை இயேசுக்கு 2 பக்கம் யானை எல்லாம் தன்னுடைய மரியாதை செலுத்தி அங்கங்கே பச்சை கிளிகள்லாம் நின்றுட்டு இருக்கிற ஒரு டெக்கரேஷனையும் போட்டு இந்த மாலை பொழுதிலே குழந்தை இயேசுவினுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த குழந்தை இயேசு விழாவன்று நீங்கள் எடுத்திருக்கின்ற தலைப்பு நல்லா யோசிச்சிருக்கிறீங்க. மன்னிப்பு இயேசுவினுடைய கலாச்சாரம். சாரம்னா பூ வாங்கும்போது சொல்லுவாங்க, கொஞ்சம் ஒரு 2 சாரம் பூ வாங்கிட்டு வாங்க. கலாச்சாரம்னா என்னது? சாரம், இது சாரம். கரெக்டு. கலாச்சாரம்னா என்னது? இப்போ அது டிரான்ஸ்லேஷன். பண்பாடு, பழக்க வழக்கம், இயேசுவினுடைய கலாச்சாரம். நல்ல ஒரு தலைப்பு யோசிச்சிருக்கிறீங்க. அதுவும் இப்போ இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம ஜூபிலி டவுனை மட்டும் பார்க்காம, கடைசி நாளில் மட்டும் பார்க்காம உலகத்தை பார்க்கும்போது, அமெரிக்கா அவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் கிரீன்லாண்ட் எனக்கு கொடுன்னு கேட்குறது ஒருத்தர், சைனா பெரிய நாடாக இருந்தாலும் தைவானை கொடுன்னு கேட்குறது, ரஷ்யா அவ்வளோ பெரிய நாடாக இருந்தாலும் உக்ரைன் சண்டையை போட்டு எனக்கு இதை கொடுத்துருன்னு கேட்குறது, இஸ்ரேல் காசா அங்கேயும் சண்டை நடந்துட்டுருக்கிற இந்த கால சூழ்நிலையில் உட்கார்ந்து யோசித்து இயேசுவினுடைய கலாச்சாரம் மன்னிப்பினுடைய கலாச்சாரம் உள்ளார்ந்த ஒரு தேர்ந்தெடுத்து அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்? நம்ம போய் உக்ரைன் ரஷ்யாவை சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது. பண்பாடுகளை அறிந்து கொள்வதற்கு இந்த விழாவாகிய குழந்தை இயேசு விழாவிலேயே நேற்று நீங்கள் கேள்விப்பட்ட மாதிரி அகஸ்தினார் வாழ்க்கையாக இருக்கட்டும், வேற யார் வாழ்க்கை,
செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள். நல்லா கேட்குற மக்கள்னு தெரியுது. கேட்குற மக்கள் மட்டும் இல்லை, கேட்டு இன்னைக்கு வரை ஞாபகம் வச்சுருக்குறீங்க. அதனால் அதனுடைய அடிப்படையில் நம்ம இன்றைய வாசகத்தையும் பார்க்கும்போது தொடக்க நூலில் இருந்து இறுதி வரை கடவுள் நம்மீது கொண்ட அளவற்ற அன்பினால் பல்வேறு காரியங்களை நமக்காக செய்து வந்துள்ளார். முதல்ல அரசரை கொடுக்கவே இல்லை. எல்லாரும் சண்டையை போட்டு நீங்கள் கேட்டு வாசித்த மாதிரி தான். எங்களுக்கு இந்த இதே உங்களுக்கு வேணாயா, ஒத்து வராதது, இப்போ இருக்க மாதிரியே இருப்போம். சண்டையை போட்டு அரசர்களை கேட்டார்கள், கொடுத்தாரு. இப்படி வந்தால் இப்படி தான் நடக்க போது தெரியும், இருந்தாலும் எதை கேட்டமோ கொடுத்தாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் சண்டைகள் சச்சரவுகள் வருது. இன்றைக்கி நம்ம முதல் வாசகத்தில் கேட்டது அதுதான். இது ஏதோ வாசகத்தில் கேட்டது மட்டுமல்ல, இன்று வரை மனிதர்கள் மத்தியிலே நம்முடைய கலாச்சாரத்திலும் ஒருவர் பிறரை, நமக்கும் ஒருத்தருக்கு சண்டை வந்துட்டா அவங்க இல்லாமல் போயிட்டா நல்லா இருக்குமே, நம்ம நினச்சது உண்டா நம்ம வாழ்க்கையில், இவங்க என் வாழ்க்கையில் வராமல் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, அல்லது தொந்தரவு வந்த நேரத்தில் சே ஒழிஞ்சு போகட்டும் எண்ணங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றன. இந்த எண்ணங்களுக்கு மத்தியில் அருமையான வாசகங்களை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். தாவீது அரசன் மாபெரும் அரசனாக இருக்கிறது மட்டுமல்ல, யாரு நமக்கு எதிராக வரப்போறானோ அவனை அங்கேயே வச்சு சங்க அறுத்துறதுக்கு வாய்ப்பு இருந்தும் இது இறைவன் அவரை திருப்பொழிவு செய்திருப்பதால் அதை செய்வது நல்லது அல்ல. ஆக இன்னைக்கு அந்த வாசகத்திலிருந்து கடவுள் நமக்கு சொல்ல விரும்புவது, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கோபப்படுற யாராவது இங்கே கோபப்படாத நபர், இதுவரை எனக்கு கோபமே வந்ததில்லை ஃபாதர், யாரா இருக்கீங்களா? உங்கள் பங்குசாமியை கேட்டுக்கிறாரா? சாமி கோபப்பட மாட்டாராம். கோபப்படாது. கோபம் வராதது கிடையாது. அந்த கோபம் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஏன் கோபப்படுறோம்? முதல்ல எதுக்கு கோபம் வருது? நான் போகிற வழியில் இல்லை, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். என்ன இருக்கு? டிஸப்பாயின்மெண்ட், எதிர்பார்த்தது நடக்கலை, ஒரு எரிச்சல், ஒரு கோபம். அல்லது யாருப்பது நம்ம போகிறோம், ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது யாராவது ஒருத்தன் ஆட்டோவில் போகிற திட்டிகிட்டு போனால் நம்ம பெருசாக ஃபீல் பண்ணுறதில்ல, சரி எவனோ திட்டிகிட்டு போகிறான்னு போயிடுறோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது திட்டினான்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்குது? சுள்ளுன்னு ஏறுது, இப்படி தானே? யாராவது பண்ணுற அந்த மாதிரி கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? கோபம் வரும்போது என்ன செய்கிறோம்? ஒரு சிலர் உடனே தணிஞ்சிருவாங்க, ஒரு சிலருக்கு அந்த படபடப்பு கையில், ஒரு சிலருக்கு ஏன்னா கோபத்தினால் அழிவுகள் அதிகமாக இருக்கின்றன. நம்ம படம் முதல்ல வாசிச்சிருக்கோம். அமெரிக்காவில் ஒரு பையன், ஒரு அப்பா போயிட்டு ஒரு கன்லாம் வச்சுருந்துருக்காரு. வீட்டில் பார்க்கும்போது அந்த பிள்ளை, சின்ன பிள்ளை அப்பாவுக்கு பூச்சாண்டி காட்டணும்னு சொல்லி அப்பா வந்தோடனே கதவுகளுக்கு பின்னாடி போய் அந்த துணியெல்லாம் வச்சுருக்கல மறைஞ்சு ஒழிஞ்சிக்கிச்சு. அப்பாவுக்கு ஒரு பயம், யாரோ வீட்டுக்குள்ளே இருக்காங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் தெருவில் ஆடும்போது என்ன பண்ணார்? உள்ளே ஒழிஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையை சுட்டுவிட்டார். கோபம் என்ன செய்கிறது? நாம் கோபப்படுகின்ற பொழுது நாம் அதிகமாக சிந்தித்து கலந்தாலோசித்து நம்முடைய அறிவை பயன்படுத்துறது இங்கே தான், முன்னாடி தான் இல்லையா? நமக்கு நம்முடைய மூளையை 3 பிரிச்சுக்கலாம். பின்னாடி எமோஷனல் பிரெயின், மிட் பிரெயின், இங்கே 4 பிரெயின், இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அதை யூஸ் பண்ணுறது சாதாரணமாக ரிலாக்ஸ்டாக இருக்கும்போது யூஸ் பண்ணுவோம். கோபம், பயம், படபடப்பு வந்துருச்சுன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. நமக்கே பலமுறை அனுபவிச்சிருப்போம், சே இப்படி செஞ்சிட்டோமே அப்படின்னு வருத்தத்திற்குரிய செயல்களை செய்வதற்கு கோபம் ஒரு அடித்தனமாக இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும்? கோபம் மனித இயல்பாக இருந்தாலும் கோபத்தினால் அழிவுகள் அதிகம் என்பதை உணர்ந்து முதல்ல டேக் எ டீப் பிரெத், 2 மூச்சு வாங்கி, அந்த தாவீது அரசன் எவ்வாறு சவுலை சங்கரிக்க வாய்ப்பு கிடைத்தும் அமைதியோடு யோசிக்கும் பொழுது இவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாமும் என்று உச்சகட்ட கோபத்தில் இருக்கின்ற பொழுது நாம் இதை உணர்ந்து எல்லா மனிதர்களும் எனக்கு இவர் இந்த தருணத்தில் இவ்வாறு செய்திருந்தாலும் அவரும் கடவுளால் படைக்கப்பட்ட மனிதன் என்கின்ற ஒரு உணர்வை
நம்முள் வரவழைத்துக் கொள்ளுகின்ற பொழுது கோபம் தணிய வாய்ப்புகள் உள்ளன. அதனால தான் குழந்தை இயேசு வடிவத்தில் வருகின்ற பொழுது ஒரு குழந்தையை பார்த்த உடனே நிறைய பேர் நமக்கு வழக்கமாக கை தூக்கி கேட்போம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை, உள்ளதை உள்ளவாறு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை. அதே காரணத்தினால்தான் இந்த குழந்தை இயேசுவினுடைய தினத்தன்று இயேசு மன்னிப்பினை ஒரு முறையோ இருமுறையோ கொண்டு வந்ததில்லை. தொடக்க நூல் முதல் இறுதி வரை மன்னிப்பை ஏதோ ஒரு முறை செஞ்சால் அதுக்கு கலாச்சாரமாகாது. பல முறை தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து தம்முடைய காலங்களை எல்லாம் கடந்து நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல மதிப்புகளையும் வாழ்க்கையில் அதிகமான சந்தோஷத்தையும் தரக்கூடிய ஒன்றுதான் இந்த மன்னிப்பு கலாச்சாரம். அதனால தான் இப்போ எத்தனை யாரும் பேங்க்கில் வேலை செய்கிறீங்களா? சிட்டி பேங்க்கில் வந்து ஒரு லோகோ போட்டிருப்பாங்க. அப்போ வந்து இந்த 1980s 2000 டைமில் வந்து இந்த சிட்டி குரூப்பும் இன்னொரு டெலகிராம் குரூப் ரெண்டு குரூப்பும் சேர்ந்து வந்து ஒரு லோகோவை தயாரிக்கிறாங்க. அந்த லோகோவை தயாரிக்கும் போது என்ன பண்ணுவாங்க, அந்த லோகோ தயாரிக்கிறதுல பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு ஒரு கருத்தரங்கு மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு லேடி, அதுக்கு ஒன்று பவோலா ஷெர்ஸ் அப்படிங்கிற ஒரு லேடி வந்து அந்த மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே ஒரு நாப்கின் எடுத்து ஒரு சிட்டி அப்படின்னு போட்டு அந்த டீக்கு மேலே ஒரு கொடை போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? ஒரு கொடை, இந்த டெலகிராம் ஒரு குரூப்பையும் குறித்து டக்குன்னு வரைஞ்சி இதுதான் அவங்க லோகோன்னு கொடுத்துட்டாங்க. எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், அது இப்போ தான் கூப்பிட்டோம், ஒரு போட்டி மாதிரி வச்சு சொல்லலான்னு சொல்லிட்டு இவ்வளோ குயிக்காக இவ்வளோ ஒரு இன்ஸ்பைரிங்காக டக்குன்னு வரைஞ்சி கொடுத்துட்டீங்களே, எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த அம்மா சொன்னது, ஆமாம்மா, நம்ம எல்லாம் சொல்கிறது எப்படா அந்த ஃபியூ செகண்ட்ஸில் மீட்டிங் நடக்கும்போதே டக்குன்னு இவ்வளோ ஒரு இன்ஸ்பிரேஷனை வாங்கி கொடுத்துட்டீங்களேன்னு. இது வந்து நான் வரைஞ்ச அந்த ஒரு 25 seconds ப்ளஸ் 35 years of my experience in the same area. 35 ஆண்டுகளாக இந்த துறையில் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களும் இந்த சில நொடிகளும் சேர்ந்தது. உண்மையிலேயே நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கலாச்சாரத்தை உண்டு பண்ண வேண்டும் என்றால் எல்லா கால சூழ்நிலைகளையும் எதை செய்கிறோம், ஏன் செய்கிறோம், அதற்கு நமக்கு கடவுள் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு நொடி பொழுதையும் அதற்காக பயன்படுத்துகின்ற பொழுது ஏதோ திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் கிடைச்சதில்லை. எல்லா கால சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அவர் என்னோடு இருந்து என்னை மன்னித்து என்னை வழிநடத்துவதால் நான் பிறரை மன்னிப்பதற்கும் பிறரோடு அன்பொழுக பழகுவதற்கும் கடவுள் என்னை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் உணர்கின்ற பொழுது மன்னிப்பு ஒரு கலாச்சாரமாக மாறும். இன்னைக்கு நம்ம வாழ்கிற உலகத்தில் எத்தனையோ எடுத்துக்காட்டு. எத்தனை பேர் போய் இந்த ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ் படம் பார்த்தீங்களா? என்ன கைகளே அதிகமாக வரல. ராணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டரை வந்து பஸ்ஸில் ஒரு கொலை செய்யப்பட்ட என்ன 20 எத்தனை முறை குத்தி கொலை செஞ்சாங்க? குத்தி கொலை செஞ்ச அந்த நபரை பற்றி ஒரு படம் தான். அந்த படத்தில் அந்த அம்மா தன்னுடைய ஒரு சிலருக்கு ஒரு சில சீன், புல்லரிக்கிற சீன், அந்த படத்தை பார்க்கும்போது சரி, அவங்களுடைய தங்கச்சி அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதும் சரி, அவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டில் ஜெபிக்கும்போது தன்னுடைய மகளை கொடூரமாக கொன்ற ஒருத்தனை வந்து ஒரு வெறி இருக்கும், போட்டு தள்ளணும் ஒரு இது இருக்கும். இந்த தாயும் அவனை பார்க்கின்ற பொழுது அதையெல்லாம் மறந்து மன்னித்து, நீயும் என் மகன்தானே, அந்த ஒரு உணர்வோடு அவ்வளவு தூரம் கொடூரம் செய்த ஒருத்தரை ஏற்றுக்கொள்வது, அதுதான் உண்மையான மன்னிப்பு. அது அந்தமா மட்டும் இல்லை, சவுத் ஆஃப்ரிக்காவில் இனப்படுகொலை காரணமாக வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்து ஒரு மகனை சுட்டப்ப ஒரு தாய் செய்தது. ஏன் நம்முடைய நாட்டிலேயே 2009 வந்து அந்த தாஜ் ஹோட்டலில் நடந்த டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டியில்
அமெரிக்காவிலிருந்து வந்த குடும்பம், தன்னுடைய கணவனையும் குழந்தையும் இழந்த தாய் 10 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று தேடி பிடிச்சி அவங்களை அழிக்கணும் இல்லை, அவர்களுக்கென ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து பணி செய்துட்ருக்காங்க. கிரகம் ஸ்டெயின், ஆஸ்திரேலியன் கப்பல், தன்னுடைய கணவன் போனாலும் அந்த ஒய்ஃப் வந்து அவங்கள மன்னித்து எத்தனையோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. அந்த நிகழ்வுகள் ஏதோ அந்த நிகழ்வுகளை மட்டும் நான் சிந்தித்து பார்த்து விட்டு இந்த ஆலயத்தில் வந்து நல்லவரையை சாமிட்டை கும்பிட்டோம் போனவன் இல்லை. இங்கே வந்து குழந்தை இயேசுவை நாம் வழிபட்டு செல்லுகின்ற நாம் அன்றாட வாழ்க்கையில் இயேசு கொண்டு வந்த அந்த மன்னிப்பு கலாச்சாரம் இன்னும் அதிகமாவதற்காக, அந்த மன்னிப்பு கலாச்சாரம் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னை சார்ந்திருப்பவருடைய வாழ்க்கையிலும் அதிகம் பரவுவதற்கு என்னால் என்ன செய்ய முடியும் என்று ஆலோசித்து அதை பற்றி நாம் அசைபாட்டு கொண்டு நாம் வாழுகின்ற பொழுது நாம் நிச்சயமாக இயேசு கொண்டு வந்த அந்த மன்னிப்பின் கலாச்சாரத்தின் அந்த மன்னிப்பின் கலாச்சாரம் பரவுவதற்கு உற்றதுணையாக உறுதுணையாக இருப்போம். அப்பொழுதுதான் நாம் இந்த ஜூபிலி கொண்டாட்ட மக்களாக, ஜூபிலி டவுனில் இருக்க மக்களாக, இந்த குழந்தை இயேசு கோவிலுடைய குழந்தை இயேசு அற்புதங்கள் நிகழ்த்தவர் என்பதை நம்பி நம்முடைய வேண்டுதலை கொண்டு வந்தாலும் இந்த குழந்தை இயேசு ஆலயத்தில் குழுமியிருக்கின்ற மக்கள் மன்னிப்பின் மக்கள் என்று பிற சொல்லுகிற அளவுக்கு வாழணும். அதனால தான் இன்னைக்கு முன்னுரையிலே வாசித்தவங்களும் சரி, நம்முடைய வாசகமும் சரி, இயேசு எல்லாரும் தான் கடவுளுக்கு தேவை. ஒரு இன மக்கள் மட்டுமல்ல, ஒரு ஜாதி மக்கள் மட்டுமோ, ஒரு கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, எல்லோரும் கடவுளுக்கு தேவை என்பதால் அனைவரையும் தன்னையே காட்டிக் கொடுக்க போகின்ற யூதாஸாக இருந்தாலும் அவனும் எனக்கு தேவை என்று எல்லோரோடும் இணைந்து பணி செய்கின்ற ஒரு தலைவன் தான் இயேசு. எனவே நாம் இதிலிருந்து போகின்ற பொழுது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, அந்த மனுஷனா, அந்த மனுஷியா, இந்த சொந்தமா, தேவையே இல்லை, வெட்டி விட்டுருவோம் அப்படின்னு நினைக்கிறது யாதா இருந்தா ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து, அந்த நபரும் கடவுளால் படைக்கப்பட்ட நபர்தான். அந்த நபரை கண்முன் நிறுத்தி அவருக்கு மன்னிப்பு அளித்து கடவுளுடைய அன்பை, கடவுளுடைய பேரிரக்கத்தை, கடவுளுடைய பேரன்பை அவருக்கு கொண்டு வருவோம். அவருக்கு நாம் வெளிப்படுத்தும் விதமாக கண்முன் நிறுத்தி அவர்களை ஆசீர்வதிப்போம். அவ்வாறு செய்கின்ற பொழுது நாளைக்கு வீட்டில் சண்டை வந்தாலும், கண்ணை மூடி கையை தூக்கினாலும் அந்த நேரங்களை தவிர்த்து அன்பொழுக பழகுவோம். அப்பொழுது நாமும் இறைவனுடைய பேரன்பின் சாட்சிகளாக, இறைவனுடைய பேரிரக்கத்தின் சாட்சிகளாக வாழ்வோம். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே சொல்ல கேட்ட வார்த்தை மாதிரி நான், நீ, அவங்க அப்படிலாம் சொல்லும்போது உதடுகள் ஒட்டுவதில்லை, நாம் என்று சொல்லுவது மட்டும்தான் உதடுகள் ஒட்டுகின்றன. எனவே கண்களை மூடி கரங்களை குவித்து எங்கெங்கெல்லாம் அமைதி தேவையோ அவர்கள் குழந்தை இயேசுவின் வழியாக அமைதியை பெறவும், இந்த விழாவை கொண்டாடுகின்ற நாம் இறை அமைதியை, இறை மன்னிப்பை கொண்டு வருகின்ற மக்களாக வாழ வரம் வேண்டுவோம். ஆமென். நமது குழந்தை இயேசுவிடம் நமது விண்ணப்பங்களை சொல்லி நாம் மன்றாடுவோம். இறையாட்சியின் தந்தையே இறைவா, நீர் உருவாக்கிய இறையாட்சியை இறைமக்கள் சமூகமாகவும் தூய ஆவியின் இயக்கமாகவும் உருமாற்ற தங்கள் வாழ்வை அர்ப்பணித்து அதற்காக நாளும் செபிக்கும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதித்து உமது தூய கரங்களில் தாங்கி நாளும் காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்ல ஆயரே எம் இறைவா, நாட்டை ஆளும் தலைவர்கள் மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை செயல்படுத்தவும், எம் நாட்டை வளமான பாதையில் வழிநடத்த ஞானத்தையும்
அருளையும் பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்லாயனாம் எம் இறைவா, பல்வேறு நலன்களாலும் வளங்களாலும் எம்மை எல்லா நேரங்களிலும் ஆசீர்வதித்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். குருத்துவ பணிக்காகவும் துறவற பணிக்காகவும் இளையோர்கள் தங்களை அர்ப்பணிக்க முன்வரவும், பெற்றோர்கள் அதற்காக இளைஞர்களை தயார்படுத்த தேவையான ஞானத்தையும் அருளையும் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தம்மையே எங்களுக்கு உணவாக கொடுத்த இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொடுத்து தன்னலமற்ற சேவையால் இம்மையிலும் மறுமையிலும் எல்லா செல்வங்களையும் பெற்றவர்களாய் தாழ்ச்சியோடும் அன்போடும் பிறருக்கு உதவும் நற்பண்பு உடையவர்களாக வாழ அருதல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, எம் பங்கு தளங்களில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்கள் ஆலய காரியங்களில் அக்கறையுடனும் நம்பிக்கையுடனும் உம்மை தேடி இல்லங்களில் இயேசுவின் ஒளியை கண்டு மகிழ்ச்சியோடு வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்து நம் முழுவதையும் குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பங்களை குழந்தை இயேசுவிடம் ஒப்பு கொடுத்து, அன்பு குழந்தை இயேசுவே, இந்த உலகத்திற்கு நீர் ஒப்புரவை மன்னிப்பை வழங்குவதற்காக வந்திருக்கிறீர். மனிதனை இறைவனோடு ஒப்புரவாக்க, மனிதனை மன்னிக்க, மனிதன் செய்த பாவங்களை மன்னிக்க நீர் மனுபுரவானீர். இந்த உலகத்தில் வாழ்கிற பொழுது நீர் போதித்த ஒற்றை வார்த்தை மன்னிப்பு, பகைவனுக்கும் அன்பு. இதோ மன்னிக்க மனப்பக்குவம் இல்லாமல் நாங்கள் எங்கள் உறவுகளிலே தடுமாறுகிறோம். நீர்தாமே எப்படி தாவீதுக்கு மன்னிக்கிற மனப்பக்குவத்தை தந்தீரோ, அதே போல எங்கள் ஒவ்வொருவருக்கும் மன்னிக்கிற மனப்பக்குவத்தை, எங்கள் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் மன்னிக்கிற மனப்பக்குவத்தை ஊற்றி நாங்கள் எங்கள் குடும்பங்களிலே மிகுந்த சமாதானத்தோடு வாழ தேவையான அருளை, ஆற்றலை நிரம்ப தந்தருளும். இவற்றையெல்லாம் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாமை பார்த்து நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். தந்தேன்
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலியானது எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்பு அடைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு ஆர்ப்பரிப்பதாவது: வானக தந்தையே, மெய்யாகவே பரிசுத்த புனிதத்திற்கெல்லாம் ஊற்று
ஆகவே உம்முடைய பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென்று உம்மை மன்றாடுகின்றோ. இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். அவ்வண்ணமே உணவருந்தியபின் மகிமை நிறைந்த தம் திருக்கைகளா கிண்ணத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் இன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் பேராயர் சாமி, எல்லா திருநிலையினர், சிறப்பாக இந்த திருப்பலியிலே பங்கெடுக்கக்கூடிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் மகிழ்வில் மன்னிப்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர் தொழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இந்த திருவிழாவை ஆர்வத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள்ள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. இது அமைதிக்காக ஜெபிக்கிற நேரம். கண்களை மூடி கரங்களை இதயத்தில் வைத்துக் கொண்டு குழந்தை இயேசுவை நாடி வந்திருக்கிறோம், மன்னிப்பை தேடி வந்திருக்கிறோம். மன்னிக்க வல்லவரை அவருடைய பிரசனத்தில் நாம் நிற்கிறோம். எனவே கண்களை மூடி நம்மை ஒருமுகப்படுத்தி நமது கரங்களை இதயத்தில் வைத்துக்கொண்டு மன்னிப்பு பேசுவது எளிது. நான் சில சமயங்களில் நிறைய காயப்பட்டிருக்கலாம், நம் இதயங்கள் நிறைய கஷ்டப்படுத்திருக்கலாம். சொல்லால், செயலால், புறக்கணிப்பால், துரோகத்தால் நாம் உடைந்து போன மனிதர்கள். we are so fragile. உடைந்து போன உள்ளம் கொண்டவர்கள். எத்தனையோ தருணங்களிலே எத்தனையோ மனிதர்களால் நாம் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம். அப்படி நம் காயப்பட்டு போன இதயங்களை, மன அழுத்தத்தில் இருக்கிற இதயங்களை ஆண்டவருடைய கரத்தில் வைத்து
இதோ குழந்தை இயேசு, அந்த இயேசு சிலுவையில் தொங்கும்போது கூட, அந்த துன்பத்தில் கூட, அவர் காயப்படுத்தப்பட்டபோது கூட, அவர் முதல் வார்த்தை சொன்னும் பொழுது, தந்தையே இவர்களை மன்னியும் என்ற வார்த்தை சொன்ன பொழுது, தனக்கு எதிராக இருந்த வீரர்களை, அந்த யூதர்களை, மதத் தலைவர்களை மன்னித்தார். அவர் சொன்ன 2வது வார்த்தையிலே நல்ல கள்வனை மன்னித்தார். அவர் சொன்ன 3வது வார்த்தை இதோ உன் மகன். அந்த வார்த்தையிலே அவர் யோவானையும் தன்னை விட்டு விலகி போன அந்த சீடர்களையும் அந்த கஷ்டத்தில் கூட, துன்பத்தில் கூட மன்னித்தார். எனவே நாம் படுகிற வேதனைகள், நம்முடைய துரோகங்கள், நம்முடைய மனது படுகிற அந்த வேதனைகளை, கலக்கங்களை இயேசு அறிவார். இதோ இந்த தருணத்திலே நாம் இறைவனை தேடி வந்திருக்கிறோம் என்று சொன்னால், முழுமையாக ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால், அவர் நம்முடைய உள் மன காயங்களை ஆற்றி, நம்முடைய மனங்கள் மன்னிப்பால் உடைந்து போன இதயங்களை, உறவுகளை ஆற்றி, இந்த கணம் எப்படி தாவீதுக்கு மன்னிக்கிற மனப்பக்குவத்தை அதுலம் குகையிலே தந்தாரோ, அதே போல் அதுலம் குகையான நம்முடைய ஆண்டவருடைய இல்லத்திலே, இந்த இடத்திலே நம்மீது மன்னிக்கிற மனப்பக்குவத்தை, அந்த ஆவியை ஊற்றுகிறார். அந்த ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்து, நம்முடைய உடலை, உள்ளத்தை, குடும்பத்தை, நாம் வேலை பார்க்கிற இடங்களெல்லாம் ஒப்பு கொடுத்து, இயேசுவே மன்னிக்க வல்லவரே, இதோ என் உடல் மன்னிக்காத தன்மையினால் பல்வேறு உபாதைகளை சுமந்து கொண்டு, இதோ எனது மனம் மன்னிப்பற்ற தன்மையினால் பல்வேறு மன அழுத்தங்களை, வெறுப்புகளை, கசப்புகளை சுமந்து கொண்டு, இதோ நான் இருக்கிற இடங்களிலே மன்னிக்காத தன்மையினால் உறவு சீரழிந்து போய் ஒரு அமைதியற்றி, நிம்மதியற்றி இருக்கிறேன். இயேசுவே, நீர் கொணர்ந்த மன்னிப்பை, நீர் கொணர்ந்த ஒப்புரவை இந்த கணம் என்னுடைய உடலிலும், உள்ளத்திலும், எங்களுடைய இல்லங்களிலும், குடும்பங்களிலும், உறவுகளிலும், நான் வேலை செய்கிற, படிக்கிற இடங்களிலும் ஊற்ற திருவள்ளும் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து தருகிற மன்னிப்பை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை ஒருவரோடு பகிர்ந்து கொள்ளும் சமாதானம். இதோ இறைவனுடைய செம்மறி, இவரே நம் ஒவ்வொருடைய பாவங்களையும் போக்குகின்ற அன்பு தெய்வம். இந்த செம்மறியின் திருவிருந்து அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். காத்து எனக்கு நித்திய
இயேசுவுக்கு புகழ். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக. ஆம் ஆண்டவரே, எங்கள் உள்ள குடிலில் நீர் எந்நாளும் பிறந்து கொண்டிருக்கின்றீர். அதற்காக முதலில் நாங்கள் அனைவரும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றைய விழாவின் கதாநாயகன் அன்னை மரியாளின் வழித்துளையில் வழிநடத்துபவர், எளிமையும் அவரை பார்த்தால் அன்னையோடு எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்பது அவர் முகத்தை பார்த்தாலே தெரியும். அத்தனை அமைதியான உள்ளமும் நேரிய சிந்தனையும் நிறைந்த கருத்துக்களும் உடைந்த உள்ளங்கள் கூட நீங்கள் மற்றவர்களை மன்னித்து விடுங்கள் என்று நமக்கு திருப்பலி ஆற்றிய ரெவரண்ட் ஃபாதர் செலஸ்டின் அவர்களை இறைமக்கள் சார்பாக அன்போடு வரவேற்கின்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். அடுத்தபடியாக என்றும் திருப்பலி வைக்கும் பொழுது ஹாரிஸ் ஜெயராஜ் ஞாபகம் வரும். ஏன்னா திருப்பலியே அப்படித்தான், எல்லாமே பாட்டு தான். பாட்டோடு சேர்ந்து நிறைவான திருப்பலி வரும். திருப்பலி ஆரம்பிக்கும் முன் ஒரு ஜெபம் சொல்லுவார். அந்த ஜெபத்தோடு தான் அவர் எப்பயுமே ஆரம்பிப்பார். ஃபாதர் என்ன ஜெபம் ஃபாதர்? மறந்து போச்சு, சொல்லுங்க. நாம் ஒன்றிருப்பது, கூடியிருப்பது, ஒன்றிருப்பது அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிப்பார். என்னாலும் எங்களுடைய ஆலயத்திற்கு இவர்கள் எல்லாம் புதியவர்கள் அல்ல. எங்களோடு பங்காளிகளாக உடன் உழைப்பவர்களாக எங்கள் பங்கு தந்தையோடு இணைந்திருப்பவர்களாக இருப்பவர் ரெவரண்ட் ஃபாதர் ஜார்ஜ் அவர்களை இறைமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றோம். மன்னிப்பு இயேசுவின் கலாச்சாரம், நல்ல தலைப்புன்னு சொன்னார் நமக்கு மறையுரையாற்றிய ஃபாதர். உண்மையிலே எப்படி பவுல் தாவீது தலையை வெட்ட திருமுழுக்கு பெற்றதால் வெட்ட மனம் இல்லாமல் போனது மாதிரி, நான் உன்னைய வெட்டிடுவேன் அடுத்தவன் நான் மன்னிக்கலைனா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபோர்ஸாக சொல்லியிருக்காரு. என்னைக்கு எல்லாரையும் மன்னிச்சிட்டு போயிரு, அதுவும் ஒரு ஹை லாங்குவேஜில். ஏன்னா அவருக்கு தமிழ் கொஞ்சம் தடுமாறும், ஃபாரின்லேயே அடிக்கடி போயிட்டு வர்றதுனால ரொம்ப ஒரு மாதிரி போயிட்டு வரும். ஆனால் சொல்கிறத தெளிவாக நச்சுன்னு அடிச்சிருவார். அவரும் எங்களுடைய ஆலயத்துக்கு அடிக்கடி வந்து போய் வருபவர். இன்று எங்களுக்கு ஒரு துரோகியாக இருந்தாலும் குற்றவாளியாக இருந்தாலும் உன்னோடு எவ்வளவு பெரிய தவறுதல் பண்ணியிருந்தாலும் அவர்களை மன்னியுங்கள், அப்பொழுதுதான் இறைவன் உங்களை மன்னிப்பார் என்று ஆணித்தரமாக நம்முடைய ஒவ்வொரு உள்ளங்களையும் பதிய வைத்த ரெவரண்ட் ஃபாதர் புஷ்பராஜ் அவர்களை இறைமக்கள் சார்பாக பொன்னாடை போர்த்தி வரவேற்கின்றோம். அடுத்து குட்டியாக தான் இருப்பார் ஃபாதர். எங்கள் ஆலயத்துக்கு அடிக்கடி வருவார். பார்த்தோன்னா ஐயோ இவர் வந்திருக்காரே அப்படின்னு மொதல் நாள் நினச்சோம். ஐயோ அவர் பூச வச்சா இனி அவர் தான் வரணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். திருமுழுக்கு யோவான் இப்போ முடிஞ்சிச்சுல, டிசம்பர் மாதம் முடிஞ்சு கிறிஸ்மஸ் முடிஞ்சு வச்சாருங்க பாருங்க பிரசங்கம்.
அப்படி ஒரு பிரசங்கம். எங்களை எல்லாரையும் அவ்வளோ இயேசுவோடு இணைய வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல். பார்க்க எளிமையானவர், ரொம்ப இருக்கிற எல்லாரையும் விட எளிமையானவர். அவர் வேற சிவன் சார் ஃபாதர் நான் சொல்ல மாட்டேன். குழந்தை ஆலயத்தில் உள்ள ஒரு அன்பான சின்ன ஃபாதர் பிரவீன் அவர்களை இறைமக்கள் சார்பாக பொன்னாடி போர்த்தி மகிழ்விக்கின்றோம். இன்னொரு ஃபாதர் வந்திருக்காங்க, இனிமே தான் வருவாங்க போல் எங்கள் ஆலயத்துக்கு. புதுசாக சிவன் ஷாட்டில் குடியேறி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. கிளரிஷியன் ஃபாதரா? ஓகே. ஃபாதர் எங்கள் ஒரு நாள் புதுசாக வைங்க, உங்களை பற்றி கொஞ்சம் எங்களுக்கும் தெரிகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அவரை குழந்தை இயேசு ஆலய இறைமக்கள் சார்பாக ரெவரண்ட் ஃபாதர் மரிய சேசு அவர்களை பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கின்றோம். ஃபாதர் புஷ்பராஜ் ஃபாதர் சொன்னார், எங்கள் ஃபாதர் ரொம்ப அமைதின்னு. நெவர் ஃபாதர், ஒரு நாள் வாங்கி பாருங்க, அப்போ தெரியும். எங்களுக்கு தான் தெரியும் அவர் எப்படி எந்த மாதிரி நேரத்தில் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு அனுபவிக்கிற எங்களுக்கு தான் தெரியும். ஸோ இந்த ஒரு சிவன் ஷாட் குடும்பங்களை இன்று திருப்பலி நிறைவேற்ற அழைத்து வந்த எங்களுடைய அன்பு ஃபாதர் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்று எங்கள் ஆலயத்திற்கு திருப்பயணிகளாக வந்திருக்கும் எங்கள் பங்கு மக்கள், கடற்சனேந்தல் எங்கள் பங்கு, எங்கள் பங்கு மக்களாகிய கடற்சனேந்தல் பங்கு மக்கள் அனைவரையும் அன்புடன் மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியுடன் உங்களை வரவேற்கின்றோம். திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென்றால் எது ரொம்ப முக்கியம்? கொயர் கிளாஸ். ஸோ இதய வாசல் நம் உள்ளத்தில் நிச்சயம் திறந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி திறக்க வைக்கிறதுக்கு தம்பி ரொம்ப சின்ன பையன் ஜெரி ஹைடன் கொயர், அந்த கீபோர்டு வாச அந்த குழந்தைக்கும் அவர்களோடு இணைந்த எங்களுடைய நட்சத்திரங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. மரியே வாழ்க. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பாதுகாவலர் குழந்தை இயேசுவின் திருவிழாவை கொண்டாடக்கூடிய இந்த நாட்களிலே இரண்டாவது நாள் நவநாளாக சிறப்பிக்கும் நிகழ்விலே இன்றைய நாளிலே திருப்பலி நிறைவேற்றி நாளைய தினத்திற்கு முன் தயாரிப்பாக நம்மையே மன்னிக்க தூண்டும் ஒரு நிகழ்வாக இந்த திருப்பலியும் அறையுறையும் அமைந்திருக்கும் நிலையிலே நம்மோடு இணைந்து இந்த பங்கு உயர்வதற்கு உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய ஷுவன் ஸ்டார்ட் குடும்பத்தாருக்கு, குறிப்பாக அருட்தந்தையர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நாளைய தினம் சரியாக 6 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும், திருவிழா திருப்பலி. எனவே அந்த திருப்பலியிலும் தந்தையர்கள் கலந்து கொள்ள அன்போடு அழைப்பதோடு இன்றைய நாளிலே விருந்தினராக வந்திருக்கக்கூடிய அருட்தந்தை சேஸ்ராஜ் அவர்களையும் நாளைய தினம் எங்களுடைய திருப்பலியில் கலந்து கொண்டு எங்களுக்காக சிறப்பிக்க ஜெபிக்க உங்களை அன்போடு அழைப்பதோடு பொதுமக்களாகிய நீங்களும் சரியான நேரத்தில் வந்து திருப்பலியில் கலந்து கொண்டு தேர்ப்பவனியில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்வதோடு சரியான நேரம் என்பது தான் நான் குறிப்பிட வரக்கூடியது. சரியான நேரத்திற்கு வந்தால் சரியாக முடியும். இல்லாட்டி 9 மணி ஆயிடுச்சு 9:30 ஆச்சு அப்படி நமக்குள்ளே தான் பேசுவோம். அதனால் வர்றது நம்ம சரியாக இருந்தால் முடிக்கிறது சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் போகலாம், அடுத்த நாள் ஞாயிறு. எனவே சரியான நேரத்தில் வந்து எல்லா நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள வேண்டும். முழு திருப்பலி, முழு
தேர்ப்பவனி இரண்டிலும் கலந்து கொண்டு குழந்தை இயேசுவின் ஆசிரை பெற நீங்கள் ஒவ்வொருவரும் ஒத்துழைப்பு நல்க அன்போடு கேட்டுக்கொள்வதோடு நம் அன்பிய குடும்பங்களுக்கும் அன்பிய பொறுப்பாளர்கள் இந்த செய்தியை வாட்ஸ்அப் செய்தியின் மூலம் தெரிவிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. காலையில் 8 மணிக்கு பொங்கலானது வைக்கப்படும். எனவே கலந்து கொள்பவர்கள் சரியான நேரத்திற்கு அதற்கு வரவும். சாமியார் மந்திரிச்சிட்டு போனோடனே வைக்க வரக்கூடாது. சரியா? நன்றி கூறி மன்றாடுவோமாக. இறைவா, உமது அன்பின் ஆவியை, மன்னிப்பின் ஆவியை எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு ஒரே விண்ணக உணவினால் நிறைவு பெற்றுள்ள நாங்கள் ஒரே பரிவிரக்கத்தால் ஒருமனப்பட்டிருக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பிற்கினியவர்களே, உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை நாங்கள் அட்வான்ஸாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாளிலே எங்களை அழைத்து இவங்களோடு இந்த திருப்பலி நிறைவேற்ற அழைப்பு கொடுத்த நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தை அவர்கள் அவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நாங்கள் அவரை பார்த்தது ரொம்ப ஒரு கருணை உள்ளத்தோடு ஒரு நல்ல ஒரு பிரதர்லி லவ் அதை தான் பார்த்துருக்குறோம். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆயனாக இருக்கிறார். எல்லாரையும் பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய அளவுக்கு தங்களுடைய மக்களை பற்றி, இறை மக்களை பற்றி தெரிந்து வைத்திருக்கிறார். ஆதாம் எப்படி பேரிடுகிற பொழுதுதான் அந்த உறவை, இயற்கையோடு உள்ள உறவை வளர்த்து கொண்டானோ, அதே போல் தந்தை அவர்கள் நம் ஒவ்வொருவரையும் ஆழமாக அறிந்து நம்மை வழிநடத்துகிற நம்முடைய பங்கின் ஒரு சிறந்த ஆயராக இருந்து கொண்டிருக்கிறார். எனவே தந்தை அவர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வாழ்த்து சொல்லி நன்றி சொல்லி உங்களை பாராட்டுகிறோம். நன்றி ஃபாதர், தேங்க்யூ. அதே போல் உங்கள் அனைவருக்கும் நன்றிகள். தொடர்ந்து நாம் இறை இரக்கத்திலும் இறை அன்பிலும் வளர்வோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. கேட்கும் போது அழைக்கும்
அன்பு இறை மக்களே, உங்களுக்கு கேக்கானது தயாராக உள்ளது, டீயும் தயாராக உள்ளது. எனவே அதை வாங்கி பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த கேக்கை உங்களுக்கு வழங்கிய திரு ஜான் ஜெயந்தி குடும்பத்தினருக்கு இறைமக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அற்புத குழந்தை இயேசுவின் மன்றாட்டு. அற்புத குழந்தை இயேசுவே, அமைதியற்ற எங்கள் உள்ளங்களின் மேல் உமது கருணை கண்களை திருப்பி அருளுமாறு தாழ்ந்து பணிந்து வணங்கி வேண்டுகிறோம். இரக்கமே உருவான இனிய இதயம் கனிவோடு எங்கள் ஜெபத்தை ஏற்று உருக்கமாக நாங்கள் வேண்டும் இந்த வரத்தை அளித்தருளுமாறு பணிவாக உம்மை கேட்கிறோம். எங்களை வாட்டி வதைக்கும் துன்ப துயரங்களையும் வேதனை சோதனைகளையும் நீக்கி உமது திருக்குழந்தை திருப்பருவத்தின் பெயரால் எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். அதனால் உமது ஆறுதலையும் ஆதரவையும் பெற்று தந்தையோடும் தூய ஆவியோடும் உமை என்றென்றும் நாங்கள் வாழ்த்தி போற்றுவோமாக. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசு வாழ்க. இயேசு வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க.